ஹலோ பன்னன்பீஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் இருக்கிற பூண்டி டேமுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே அதிகமான நீர் வரத்துக்கு காரணமாக டேம்லாம் திறந்து விட்ருக்காங்க. ஸோ அதோட பியூட்டிஃபுல்லான வியூ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷவரில் குளிக்கிற மாதிரியே இருக்கா? சூப்பராக இருக்கா? ஏய் அடிக்கலாமா? அடிண்ணா குதிண்ணா. நான் சொல்லிக்கிறேன் வீட்டில் அண்ணன் வெளியே போயிருக்காருன்னு சொல்லிடுறேன். மேலே போய்க்கிறாரா? மேலே போய்க்கிறாருன்னு சொல்கிறேன். நீ வேறு ரொம்ப இன்னும் 2 வருஷம் இருக்குது. சரி 3 மாதம் ரிட்டையர்மெண்ட்டுக்கா? 3 மாதத்துக்கு அப்புறம் குதிக்கிறியா? திரும்பி கூட்டின்னு வரேன். தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் குதியா? தண்ணி இல்லாமல் குதி, அப்போ கூட சீக்கிரமாக போயிடலாம். இப்போ நீ கரெக்டாக குதிச்சேன்னா இயற்கை எழுதி நேரம்னு வரும். மறைந்தார் உதிர்ந்ததுன்னு தான் போடுவாங்க. இப்போ நீ குதிச்சாதான் இயற்கை எழுதி நேரம்னு போடுவாங்க. நானும் சேர்ந்து குதிக்கிறேன். 2 பேரும் இயற்கை எழுதலாமா? நீ குதிக்காத, நீ சின்ன பையன். பரவாயில்லண்ணா, நானா இருக்கு லைஃப்பில். நான் வாழ்க்கை பிடிக்கலையா? பிடிக்குது, இருந்தாலும் போர் அடிக்குது. உள்ள போனா போர் அடிக்காது. நீ தான் அடிப்ப உள்ள போய். போர் அடிச்சா இதெல்லாம் தண்ணி எடுக்கிறான் ஃபுல்லா. அப்படியே கொப்பளிக்குது பாரு. ஐயோ இது மட்டும் 8558 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியா இது. 16,000 கன அடி வந்து 16,000 கன அடி தண்ணீர் வந்து திறந்து விட்டுருக்காங்களாம். ஆமா, எவ்வளோ போஸ்ட்ல போகுது பாரு. அவ்வளோதான் போடுது. குச்சா உள்ள சொல்லிட்டு போடுது. ஆமா, எங்க குதிப்போம் எங்க ஏன் தூணே தெரியாது போல. இது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ வேணும்னா ப்ளீஸ் கம் டு பூண்டி டேம். சத்தியமாக சூப்பரான வியூ, செம்ம என்ஜாயபுளாக இருக்கும். இந்த கொப்பளிக்கிற இந்த அலைகளை பார்த்தாலே உங்கள் மனசில் கவலைகள்லாம் ஓடி போயிடும். வந்து பாருங்க. பயாகரா நயாகரா நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கா? அமெரிக்கால எல்லாம் நயாகரா. அந்த நீர்வீழ்ச்சி இப்போ நம்ம வந்து அமெரிக்கால தான் இருக்கா நயாகரா? மேப்ல பார்த்தேன். மேப்ல பார்த்தீங்களா? இருந்துதா?
தெரியல பார்க்கல. ஊத்திச்சு எல்லாத்தையா? தண்ணியை எடுத்து ஊற்றிடுறியா? ஊற்றினா ஒரு நிமிஷம் ஓடுல தண்ணியெல்லாம் எடுத்து வெளியே ஊற்றிடலாம். வரும்போது யூஸ் தர கிளாஸ் வாங்கிட்டு வந்தா அதுலேருந்து மொண்டு மொண்டு ஊற்றிட்டு இருப்பல. பப்பு செட் அடிக்கிற மாதிரி அடிக்குதாப்பா. முகம்லாம் பார்த்து தண்ணி உண்மையிலே நல்லா ஒரு என்ஜாய் ரெஃப்ரெஷிங்காக இருக்குல்ல. நம்ம அண்ணங்கிட்ட இந்த பிரிட்ஜை கட்டினது யாருன்னு கேட்டு பார்ப்போம். அவர் பார்த்து எதனா அழுந்து விடுவார், நல்லா இருக்கும், கேட்டு பார்க்கலாம். சரி, இந்த பிரிட்ஜு கட்டினது யாரு? ஆங்கிலேண்டு. அவர் பேரு ராபர்ட் கிளே. ராபர்ட் கேவா? அவர் தான் சொன்னாங்க. இதெல்லாம் நச்சு விடாத. இல்ல முன்னோர்கள் யாரும் கட்டினாங்களா? ராபர்ட் கிளே வந்து குதிரை மேய்ச்சிட்டாரா? குதிரை மேய்ச்சிட்டாரா? குதிரை ஒரு தங்கி தண்ணி குடிச்சு ஒருத்தர் கட்டினாரு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எங்க பாட்டி சொன்னாங்க அந்த காலத்துல. உங்க பாட்டி பேரு? பூண்டியம்மா. பூண்டியம்மா. பூண்டியம்மா அவங்க தான் உங்க பாட்டி? எங்க பாட்டி பேர் மட்டும் தான் சீக்கிரம். ஓ, பூண்டியம்மா பேர் தான் பூண்டிட்டார். உங்க தாத்தா பேர் ராபர்ட் கேவா? ராபர்ட் கிளே. ஓ, அப்ப நீங்களே ஆங்கில இந்தியன்? அப்போ இப்போ இந்தியன், லேடி இந்தியன். லேடி இந்தியன். ஒரு ஆள் சொன்னாங்க நான் நீங்கடா ஆங்கிலேயர் கட்டாரு. ஆங்கிலேயன் கட்டினாரு, ராபர்ட் கிளேவ் கட்டினாரா? கட்டினாரு. நான் கட்ட சொல்ல பார்க்கல. ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக தான் சார் இருக்கணும்.